Dear children, cheerful welcome to 6th Standard Social Science, Unit 2, Human Evolution. In previous class, we had studied origins of humans, different stages of human evolution, and also nomadic hunting and gathering to a settled life. Children, last sessionல நம்ம மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படித்தோம். அவங்களுடைய நாடோடிகளாக இருந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி சொசைட்டியாக அவங்க வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி படித்தோம். In this session, we are going to study stone implements of the prehistoric humans to understand the use of fire and wheel, to know the significance of rock paintings of the ancient humans. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, கற்களை கொண்டு ஆதிகாலத்து மனிதர்கள் என்னென்ன கருவிகள் செஞ்சாங்க அப்படின்றதையும், அவங்க நெருப்பையும் சக்கரத்தையும் கொண்டு என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதிகாலத்து மனிதர்கள் மலைகளில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸை பற்றியும் படிக்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன் சில்ட்ரன். ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். Hunting was the main occupation of humans in the past. It was difficult for humans to kill a big animal with a stick or a stone, so they decided to use sharpened weapons. The best stone for them making weapons was chikimuki kal, that is flint. It is known for its strength and durability. Humans spent many hours in search of a flint stone. They made sharp weapons and tools with the help of the stones and fitted them with wood to grip them. Humans created tools like axes with big stones. இப்போ ஹண்டிங்கிறதான் அந்த காலத்து மனிதர்களுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. மனிதர்களுக்கு பெரிய விலங்குகளை குச்சியோ கற்கரில் வச்சு கொள்வது ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, கூர்மையான ஆயுதங்கள் இருந்தால் ஈஸியாக வேட்டையாட உதவும் அப்படின்றத யோசிச்சா. அதுக்கு அவங்க பெஸ்ட் ஸ்டோன்னு எடுத்தது என்னன்னா சிக்கிமுக்கி கல். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நேரங்களை செலவழிச்சாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க கூர்மையான ஆயுதங்களை உருவாக்கினாங்க. அதை மர கைப்பிடியோட இணைச்சு பயன்படுத்தினாங்க. இப்படி தான் இந்த கோடாரிகள்லாம் பெரிய கற்களை யூஸ் பண்ணி செஞ்சாங்க. Why were axes made, grandma? இப்போ தமிழினி என்ன கேட்குறா, ஏன் ஆக்சஸ்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறா. The axes were made to cut trees, remove barks, dig pits, hunt animals and remove the skin of animals. இப்போ அந்த கோடாரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. இப்போ கோடாரியை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மரத்தை வெட்டுறாங்க, அதனுடைய கிளைகளை வெட்ட யூஸ் பண்ணுறாங்க, பள்ளம் தோன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, விலங்குகளை வேட்டையாட, அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட தோலை நீக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹண்டிங் மெத்தட்ஸ். இப்போ எந்தெந்த முறையில் வேட்டையாடினாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Go as a group and hunt the prey. என்ன பண்ணாங்க, ஒரு குரூப்பாக போய் விலங்குகளை வேட்டையாடினாங்க. ரெண்டாவது வகை என்னென்னா dig a pit and trap the animals and hunt. ஒரு சில இடங்களில் பள்ளங்களை தோண்டி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது விலங்குகள் தெரியாமல் அதுக்குள்ளே விழுந்துருது. அதுக்கப்புறம் அதை வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரியான முறைகளில் வேட்டையாடுறாங்க அந்த காலத்தில். தமிழ். Do you know what the next stage was after making stone tools? இப்போ பாட்டி என்ன கேட்குறாங்க, ஸ்டோன் டூலை உருவாக்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. I don't know, grandma. What would it be? இப்போ தமிழினி என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றும் தெரியாது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறார். Humans discovered the use of fire. At first, humans were afraid of fire and lightning. Probably fire caused by lightning had killed many wild animals. Humans tasted the flesh of the killed animals, which was soft and tasty. This made humans aware of the effect of fire. They used flint stone to make fire and used it to protect them from predators, for cooking food and for creating light during night. Thus, fire became important for man in olden times. மனிதர்கள்
எதை கண்டுபிடிக்கிறாங்க? நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முதல்ல மனிதர்கள் நெருப்பை பார்த்து, மின்னலை பார்த்து பயப்படுறாங்க. மின்னல்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு நிறைய வைல்ட் அனிமல்ஸை கொல்றதை இவங்க கவனிக்கிறாங்க. அந்த நெருப்புனால அதோட ஃப்ளஷ் எல்லாம் வெந்திருக்குள்ளே, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு நெருப்பை பற்றின அறிவை உண்டாக்குது. இவங்க எதை வச்சு நெருப்பு உண்டாக்குறாங்க அப்படின்னா, ஃப்ளிண்ட் ஸ்டோன், ஒரு 2 கல்லை ஒன்னோட ஒன்று உரசும் போது என்ன ஆகுது, நெருப்பு உண்டாகுது. அதை வச்சு இவங்க நெருப்பை உண்டாக்குறாங்க. இதை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சமைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வெளிச்சத்துக்காகவும் இந்த நெருப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி தான் நெருப்பு அந்த காலத்தில் முக்கிய இடத்தை வகிக்க ஆரம்பிச்சிது. வாட் நெக்ஸ்ட் கிராண்ட்மா? You will be surprised to know that the next human invention was the wheel. This was the first scientific invention of humans using their brain and cognitive skills. இப்போ தமிழினி பாட்டிக்கிட்ட அடுத்து என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறா. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, அடுத்து மனிதனோட கண்டுபிடிப்பான சக்கரத்தை நீ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மனிதனுடைய அறிவுத்திறனை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. Invention of the wheel. The invention of wheel by humans is considered to be the foremost invention. When the humans saw the stones rolling down from the mountains, probably they would have got the idea of making the wheel. இப்போ சக்கரை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறோம். இதுதான் மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பாக கருதப்படுது. இவங்க எப்படி சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பெரிய வருது மலைகள்லேருந்து உருண்டு வரக்கூடிய பாறைகளை பார்த்தோன்னையும் இவங்களுக்கு ஒரு சக்கரம் இது மாதிரி நம்ம அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாட் மேக்கிங். ஹியூமன்ஸ் லேர்ன் டு மேக் பாட் with clay. The invention of wheel made pot making easier, and the pots made were burnt to make it stronger. They decorated pots with lot of colors. The colored dyes were made from the extracts of roots, leaves or barks. These natural dyes were used in rock paintings. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, பானை செய்கிறாங்க. இந்த பானையை எதில் செய்கிறாங்க, களிமண்ணில் செய்கிறாங்க. இந்த சக்கரம் கண்டுபிடிச்சதுனால அடுத்து என்னது, பானை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பானை செஞ்சோடனே அதை என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் சூடுபடுத்துகிறாங்க. சூடுபடுத்துகிறோன்னே என்ன ஆகுது, பானை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இதை இந்த சூடுபடுத்தின பானையை கலர்ஸை கொண்டு டெக்கரேட் பண்ணுறாங்க. தாவரங்களுடைய வேர்ல இருந்தும் இலைகளில் இருந்தும் கலர் டைஸை தயாரிக்கிறாங்க. இந்த நேச்சுரல் டைஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, பாறைகளில் பெயிண்டிங் பண்ணுறாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை வாட் இஸ் இன் திஸ் பிக்சர்? இப்போ பாட்டி என்ன கேட்குறாங்க, தமிழினிட்ட ஒரு பிக்சரை காட்டி இது என்னன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. some blurred twigs are seen. Someone has drawn. தமிழினி என்ன சொல்கிறா, இது யாரோ வரைஞ்சிருக்கிறாங்க, அதில் கிளைகள்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. No, this is our ancestors' handwork. In fact, it is the first art of humanity. Before the use of language, humans expressed their feelings through actions and also recorded it in rock paintings. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, இது நம்முடைய முன்னோர்களுடைய கடின உழைப்பு, அதான் மனிதனுடைய முதல் கலை இதை தான். நமக்கு மொழி தோன்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை எதன் மூலமாக வெளிப்படுத்தினாங்கன்னா ஆக்ஷன்ஸ் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதுதான் இருக்குது அப்படின்றத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த இடங்களில் அந்தந்த விஷயங்களை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்படி தான் அவங்க பெயிண்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ். In India, we can see many paintings in rocks and caves. The rock paintings give some information about the past. Approximately, there are 750 caves in which 500 caves have paintings. There are many more undiscovered caves. The rock paintings depict hunting pictures of the male and the female, dancing pictures and pictures of children playing.
இப்போ நம்ம முன்னோர்கள் வரைஞ்ச ராக் பெயிண்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். நம்முடைய இந்திய நாட்டில் பாறைகள்லையும் குகைகள்லையும் நம்ம நிறைய பெயிண்டிங்ஸை பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்ஸை நமக்கு பாஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்களை கொடுக்குது. நம்முடைய நாட்டில் ஏறத்தாழ 750 குகைகள் இருக்குது. அதில் 500 குகைகளில் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கண்டுபிடிக்கப்படாத குகைகளும் இருக்குது. இதில் வரைஞ்சிருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் நமக்கு என்ன காட்டுது, என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் வேட்டையாடின விதங்களையும் அவங்களுடைய டான்ஸிங் பிக்சர்ஸையும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுற மாதிரியும் இதில் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க. We are able to gain some knowledge about the past lifestyle through these paintings, isn't it, grandma? தமிழினி என்ன கேட்குறா, இவங்க வரைஞ்சி வச்சிருக்கிற பெயிண்டிங்ஸ்னால நம்ம அந்த முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. You said it rightly, Tamil. These rock and cave paintings tell us many stories about our ancestors. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ கரெக்டாக சொல்லியிருக்க தமிழ். இந்த குகை ஓவியங்கள் நமக்கு நிறைய கதைகள் நம்முடைய முன்னோர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, grandma, now tell me how humans reached the next stage. இப்போ தமிழினி என்ன கேட்குறா, ஓகே கிராண்ட்மா, இப்போ அவங்க எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. There were many dangers involved in hunting. Due to large-scale hunting in the mountain areas and in the forest, many animals became extinct. Non-availability of meat forced the humans to look for fruits and vegetables for food. இந்த வேட்டையாடுறதுனால நிறைய அபாயங்களும் இருக்குது. இப்போ பெரிய அளவில் இந்த வேட்டையாடுறத மலை பிரதேசங்களில் செய்கிறதுனால நிறைய விலங்குகள் இல்லாமல் போகுது. அது போதிய அளவில் இறைச்சி கிடைக்காததுனால அவங்க காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றாங்க. Now they would have thought of producing food for themselves. Is it not, grandma? அதாவது மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான உணவுகளை தயாரிக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். From nomadic to settled life, the world's earliest farmers. Very well said, Tamil. The seed of fruits and the nuts they ate were thrown into the soil. During rains, the soil gave it life. Some days later, the saplings sprouted from the soil. By observation and logic, they learned that. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்ன தமிழ். அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழங்களில் இருக்க விதையை அவங்க தூக்கி போடுறாங்க மண்ணில். மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இந்த விதைகளுக்கு உயிர் கிடைக்குது. இது உயிர் கிடைச்சி என்ன பண்ணுது, சில நாட்களில் அது முளைவிட்டு வளர ஆரம்பிக்குது. இதை கவனித்த மக்கள் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, a plant grows from a single seed and yields lot of fruits and vegetables. Seeds that fall in the riverbeds sprout easily. Plants grow faster in water-fed areas. Alluvial soil is more suitable for the plant growth than any other. ஒரு செடி ஒரு விதையிலிருந்து தான் முளைக்குது, ஆனால் அது நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரை ஓரத்தில் விழக்கூடிய விதைகள் ஈஸியாக முளைச்சு வருது. நீர்ப்பாசனம் நிறைந்த இடங்களில் முளைக்கக்கூடிய தாவரங்கள் வேகமாக வளருது. அலுவியல் சாயில் செடிகள் வளர்றதுக்கு சிறந்த மண்ணாக இருக்குது. With the above knowledge they gained, they realized that with proper sowing and nurturing, they could increase the number of plants more than the ones that grow naturally. Thus, agriculture and farming came into existence. They domesticated the animals and used them in their farming. இந்த அறிவை பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பராக விதைகளை விதைச்சு வளர்க்கும் போது அதிகப்படியான தாவரங்கள் இயற்கையாக வளர்றதை விட கிடைக்குது. இந்த முறையில் தான் விவசாயம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. மக்கள் தங்களுடைய விவசாயத்துக்கு வீட்டு விலங்குகளையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Breeding of animals now became an important part of their life.
Oxen were used for plowing. Oxen made the practice of agriculture easier. Life was becoming organized than it was when they were hunting. It enabled them to settle down in a place. Now, with settlement came the problem of utensils and vessels for cooking and storage. The potter's wheel and fire solved this problem. இப்போ இந்த விலங்குகளுடைய இனப்பெருக்கம்ன்றது அவங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. அதாவது எருதுகள் உழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரை, விவசாயத்தை இந்த எருதுகள் தான் ஈஸியாக்கி கொடுத்துருக்கு. இன்னைக்கு விவசாயம் மனிதனுடைய வாழ்க்கையை வேட்டையாடும் போது இருந்ததை விட ஒழுங்கான முறைக்கு கொண்டு வந்திருக்கு. இதுதான் மனிதனை ஒரு நிலையா ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்கு. இந்த ஒரு இடத்துல அவன் நிலையா இருக்கிறது இன்னொரு பெரிய ப்ராப்ளத்தை என்ன கொண்டு வருது? அவனுக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வேணும், அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வேணும். இந்த ப்ராப்ளத்தை அந்த குயவர்கள் மண்பானைகள் மூலமாக சால்வ் பண்ணுறாங்க. அவங்க அந்த வீலையும் நெருப்பையும் வச்சு மண்பானைகள் செய்து அதை ஸ்ட்ராங்காக சுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. The invention of plough helped the farming practices. Farming started with the clearing of land and burning the leftover shrubs. They plowed the land, sowed seeds in them and harvested the produce. முதல்ல நிலத்தை பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே மீதியாக கிடைக்கக்கூடிய அந்த புதர் செடிகளை எரிப்பதன் மூலமாக அவங்க இந்த லேண்டை கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலத்தை உழுறாங்க. அதுக்கப்புறம் விதைகளை விதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அறுவடை செய்கிறாங்க. இதுக்கு நிலத்தை உழுதல் அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்கு. Once the fertility of the soil decreased, they moved to a new place. Initially, agriculture was done for immediate food requirement. Later, when they found out ways to increase production, they started storing the produce. The food products stored were used during the lean harvest periods. By their experience, they understood that land close to the riverside was suitable for farming. So, they decided to stay there permanently. ஒரு தடவை இந்த நிலத்தினுடைய வளமைத்தன்மை குறைஞ்சோனையும் மக்கள் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல மக்கள் உடனடி தேவைக்காக தான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பின்னால தான் அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷனுக்கான முறைகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோனையும் செய்த பொருட்களை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வைத்த பொருட்கள் குறைவான அறுவடை நேரத்தில் பயன்படுது. இதனால இவங்க அனுபவபூர்வமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆற்றங்கரையோரங்கள் தான் விவசாயத்துக்கு சிறந்த இடமா இருக்கு அப்படின்றத உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால ஆற்றங்கரையோரங்களில் அவங்க நிலையா தங்கிக்கிட்டாங்க. How about domestication of animals, grandma? இப்போ யாழ்னி என்ன கேட்குறா, அனிமல்ஸோட டொமஸ்டிகேஷனை பற்றி கேட்குறா. Humans thought of ways to better their skills at hunting. They found out that the dogs could sniff other animals and chase them away. So humans found them useful for hunting. Thus, dogs became the first animal to be domesticated by humans. Following the dogs, they started domesticating hen, goat and cow. இப்போ பிராணிகள் வளர்க்குறதுல நாய்கள் தான் முதலிடத்துக்கு வருது. ஏன்னா அதுக்கு மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அது பிற விலங்குகளை துரத்தி விடுது. ஸோ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல நாயை தான் வளர்ப்பு பிராணியாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கோழி, ஆடு, மாடுகளை வளர்க்குறாங்க. What next? Humans stayed on the plains for a long time. During this period, they have not only learnt agriculture but slowly developed skills of handicraft. Permanent settlement in a place increased the yield of crops. Now they had grains in excess of what they consumed. The surplus grains were exchanged with other groups for the other things they were in need of. This is called the barter system. Thus,
Trade and commerce developed and towns and cities emerged. மனிதர்கள் நிலப்பகுதியில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்க விவசாயம் மட்டும் கற்றுக்கல, கைவினை பொருட்கள் செய்யவும் கற்றுக்கிறாங்க. ஒரு இடத்துல நிலையாக இருந்ததுனால அதிகப்படியான விளைச்சல்கள் உருவாக்க முடியுது. இந்த அதிகப்படியான விளைச்சல் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள்கிட்ட விளைந்த பொருட்களை கொடுத்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து வேறு பொருள் வாங்கிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது இதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை. தங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வேறு பொருளை வாங்கிக்கிறாங்க. இதன் வழியாக தான் என்ன ஆகுது, வணிகம் வளருது. Thank you, Grandma. The information you have shared with me is very helpful and I would share it with my friends at school tomorrow. இப்போ தமிழினி என்ன சொல்கிறா, பாட்டி நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நாளைக்கு நான் இதை ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழினி. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செஷனில் நம்ம என்ன படித்தோன்னா, ஆதிகாலத்து மனிதர்கள் யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸு, அவங்க யூஸ் பண்ண ஹண்டிங் மெத்தட்ஸு, அதுவும் இல்லாமல் அவங்க நெருப்பு கண்டுபிடிச்சதும் சக்கரம் கண்டுபிடிச்சதும் பானைகள் செய்ய ஆரம்பித்தது, அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்ய ஆரம்பித்தது. இப்படி தான் மனிதர்கள் தங்கள் நாடோடி வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு இடத்துல நிலையாக வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி படித்தோம். Now we move on to summarize the whole lesson. Evolution means the process in which humankind changes and develops into an advanced stage. Homo sapiens migrated out of Eastern Africa and settled in different parts of the world. Humans, with the help of the chikimukical flint, made sharp weapons and tools. Fire was used by early human to protect him from predators, for cooking food and for the light during night. The invention of wheel is considered to be the foremost invention. It made path making easier. We get knowledge about the past lifestyle through rock paintings. My dear children, I hope you all well understood the lesson. We will meet in next class with a new lesson. Till then, thank you children.